ரோகிணி வந்துட்டு வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, ஒரு நாள் நான் ஷோரூம் போயிருந்தேன், அப்பதாம்மா இதெல்லாம் நடந்தது. நான் இனிமேலும் மனோஜை பெரியறத பத்தி யோசிக்க கூட மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. எதுக்கு கல்யாணி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? வேண்டாம் விடு கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, ஏற்கனவே எனக்கு என் பையனை அப்பா இல்லாம வளர்த்துட்டு இருக்கேன், மறுபடியும் இன்னொரு குழந்தைக்கும் அப்பா இல்லாம என்னை குழந்தைய வளர்க்க சொல்றியாமா? அதோட வலி எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். என்னால் இனிமே யார் சொல்கிறதையும் கேட்க முடியாது. நான் கையெழுத்து போடவுள்ளாட்டையும் கடவுளேவும் எனக்கும் மனோஜுக்கும் முடிச்சு போட்டிருக்காரு. எனக்கு இனிமே மனோஜ் தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே யாருக்காகவும் நான் அதை மாற்றிக்க மாட்டேன். நான் மனோஜை விட்டுட்டு அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், என் குழந்தைக்காகனாலும் நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த குழந்தைய யார் கல்யாணம் ஏற்றுக்குவா? உங்கள் வீட்டில் யாராவது ஏற்றுக்குவாங்களா, இல்லை மாப்பிள்ளை ஏற்றுக்குவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் ஏற்றுக்க மாட்டான்னு சொல்கிறேங்கம்மா? ஏற்றுக்காட்டியாலும் நான் ஏற்றுக்க வைப்பேன். அது எப்படி மனோஜ் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் மனோஜோட குழந்தை தான் அப்படின்னு நம்மளால நிரூபிக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே வித்யா வந்துட்டு, எப்படி நிரூபிக்கிறது மனோஜ் சொன்னதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, நான் இப்பயே அவனை மட்டும் தனியாக கூப்பிட்டாதான் மனோஜ் வரமாட்டான். அவங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு, எனக்கு தெரியும் அவங்க அம்மா மேலே ரொம்ப அவங்க அம்மா மாரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நீ மட்டும் எனக்காக என் கூட ஹெல்ப் பண்ண. முன்னாடி தான் நான் போய் சொன்னேன், அதுக்காக நீ ஹெல்ப் பண்ண தயக்கப்பட்ட. ஆனால் இப்போ நான் உண்மையாவேவும் நான் மனோஜை விரும்புகிறேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நான் என்னோட வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டா இப்போ நீ எனக்கு உதவி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கட்டாயம் நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ரோகிணி கூட கிளம்புறாங்க. அம்மா நீங்கள் இருங்க, நான் ரோகிணி கூட போகிறேன்ல, நிச்சயமாக நான் அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணியும் வித்யாவும் சேர்ந்துட்டு கிளம்பி போகிறாங்க. வித்யா கேட்டுகிட்டே வராங்க, எங்கடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜட்ஜை தான் பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. உடனே எதுக்குடி அப்படின்னு கேட்ட உடனே, நீ தானே சொன்ன எப்படி நிரூபிக்கிறதுன்னு. கண்டிப்பாக மனோஜ் இதை ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அவன் பயப்படுறான். அதனால இந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் நேரடியாக போய் ஜட்ஜை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வித்யா இருந்துக்கிட்டு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு கேட்ட உடனே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். அது எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நிச்சயமாக நம்ம பக்கம்தான் தீர்ப்பாகும். நம்ம பக்கம்தான் நான் நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி சார் நான் கன்சீவாக இருக்கேன், இதுக்கு அப்பா மனோஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விவாகரத்து கேட்டு இந்த மாதிரி நாங்கள் கோர்ட்டுக்கு வந்திருந்தோம். அப்போது அவங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு என் கூட வாழ மறுத்தாரு. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி சேர்ந்து வாழ்ந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். அதில் எங்களுக்குள்ள குழந்தை உருவாயிருக்கு. அவங்க அம்மாவுக்கு பிடிக்காம, அதாவது அவங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு தான் என் கூட வாழ மறுத்தாரு அப்படிங்கிறதுக்கு என் குழந்தையே சாட்சி. அதுவும் இல்லாமல் இப்போ கூட அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். காரணம் அவங்க அம்மா கூட இருந்துக்கிட்டு எங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் என் புருஷனுக்கு என் கூட வாழ்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்க அம்மா இடைஞ்சல் பண்ணுறாங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே ஜட்ஜ் இருந்துக்கிட்டு, அப்படின்னா அவங்கள வர சொல்லணும்னு சொல்லிட்டு ஆள் விட்டு மனோஜை வர சொல்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி சொல்கிறாங்க, அவரை வர சொல்லி எனக்கும் என் குழந்தைக்கும் நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லணும். இனிமே என் மனோஜை விட்டு என்னால் பிரிய முடியாது. நான் சொல்லியிருந்தேன் அவரை விட்டு பிரிகிறேன், இதுக்கு மேலே என்னால் போராட முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு ஒரு பையன்தான், அது எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜில் தான். இருந்தாலும் எனக்கு முதல் குழந்தைக்கு அப்பா இல்லாமல் என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே கஷ்டத்தை நான் இன்னொரு குழந்தைக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இன்னொரு குழந்தைக்கும் என்னால் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க முடியாது. அதனால் மனோஜ் இருந்தும் நான் எதுக்காக இல்லாமல் போகணும்? அதனால தான் நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழ்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே ஜட்ஜு மனோஜை வர சொல்லி ஆள் அனுப்பின உடனே எங்கள் ஷோரூமில் இருந்த மனோஜை பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஆட்கள் வராங்க. வந்த உடனே ஜட்ஜு கூப்பிட்டதா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மனோஜ் இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு அப்புறமா வரேன், இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் இல்லை கண்டாயம் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மனோஜை கூட்டிகிட்டு போன உடனே அங்கே போன உடனே மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. அப்போ தான் ஜட்ஜு கேட்குறாங்க, இந்த குழந்தைக்கும் உனக்கும்
சம்மந்தம் நீ தான் அந்த குழந்தையோட அப்பான்னு சொல்கிறாங்க, நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் அது வந்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இங்கே இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே, இப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறது? அங்கே அம்மா கிட்ட இல்லைன்னு வேற சொன்னோம், இப்போ இங்கே ஆமான்னு சொன்னோம்னா நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவோம், அதனால் நம்ம இல்லைன்னே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணிக்கு பயங்கர கோவம் வருது. மனோஜோட சட்டையை பிடிச்சி என்ன நீ பண்ணுற மனோஜ், இது நாள் வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் உனக்கு சப்போர்ட்டிவாக நின்றுருக்கேன், நீ தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் பேசியிருக்கேன், இந்த ஒரு விஷயத்தில் ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? உங்கள் அம்மாவுக்கு பயந்து ஏன் நம்ம குழந்தைய யாரோ குழந்தை மாதிரி இப்படி பேசுகிற? கொஞ்சம் கூட உனக்கு அருவருப்பா இல்லையா மனோஜ், நம்ம குழந்தைய இப்படி சொல்கிறமேன்னு சொல்லிட்டு நீ என்னோட நடத்தையில் சந்தேகப்படுறதானே? அப்படின்னா நீ உன் கூட வாழ்ந்ததை நினச்சி இப்போதான் மனோஜ் எனக்கு அசிங்கமாக இருக்குது. அம்மாவுக்கு பயப்படலாம், அதுக்காக பொண்டாட்டியை விட்டு கொடுத்து பேசணுமா? அதுவும் எல்லா விஷயத்துலையும் என்னை விட்டு கொடுத்து போனேன், நானும் பொறுமையாக தான் இருந்தேன், குழந்தை விஷயத்தில் கூட இவ்வளோ கேவலமாக பேசுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல மனோஜ், உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே ஜட்ஜு இருந்துட்டு இருமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருப்பா, இப்போவேவோ உடனடியாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நீ தான் அப்பா அப்படின்னு ப்ரூஃப் ஆச்சு அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம், ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவோம், எப்படி வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்கோ, உடனே நான் ஆளை வர சொல்லி செக் பண்ணி பார்த்துடுவேன், நீயா உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா 2 பேரும் சேர்ந்தாவது வாழலான்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன், விவாகரத்து கேஸ் மட்டும் ரத்து பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணு வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கும் உனக்கும் டிஎன்ஏ எடுத்து பார்த்த உடனே நீ தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதி. என்ன முடிவு பண்ணுற? நீ ஏன் சொல்கிறேன்னா சொல்லு, இல்லைன்னா இப்போ உடனடியாக பார்த்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் பயங்கரமாக நடுங்கி போயிடுறாரு. இப்படி வேற ஒன்று இருக்கா, ஒருவேளை நம்மளை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயப்படுறாரு. இப்போ தானே நம்ம இல்லைன்னு சொன்னோம், அப்புறம் ஆமான்னு சொன்னால் நம்ம மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுக்கலான்னு போகிறாங்க. அப்போ தான் மனோஜ் பயந்துக்கிட்டு இங்கே பாரு ரோகிணி சொல்கிறாங்க மனோஜ் கிட்ட, இங்கே பாரு மனோஜ், நீ இப்போ போய் சொன்னாலும் இன்னும் இந்த கொஞ்ச நேரத்தில் நீ தான் என் குழந்தைக்கு அப்பா, நம்ம குழந்தைக்கு அப்பா அப்படின்னு தெரிய வந்துடும், அதுக்கப்புறம் நீ நினச்சா கூட உன்னால் உன்னை காப்பாற்றிக்க முடியாது, அது மட்டும் தெளிவாக சொல்கிறேன், நீ உங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு இங்கே போய் சொன்ன அப்படின்னா கட்டாயம் இங்கே நிரூபிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், குழந்தைக்கு நம்ம 2 பேரும் அம்மா அப்பான்னு நம்மளுக்கு தெரியும், அதை நீ வெளியில் சொல்ல பயப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் மனோஜ் கட்டாயம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நம்மளை நிரூபிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு சார் ஆமாம் சார் இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனேவும் இங்கே ரோஹன் இருந்துக்கிட்டு வேகமாக ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு பார்த்தீங்களா நீங்களே சொன்னீங்கல்ல சார், இப்போ பாருங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போது நீ உங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனேவும் ஆமாம் சார் இவர் சொல்கிறத நம்பாதீங்க, இந்த விஷயத்தில் இவங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு தான் என்னை வேண்டானே சொன்னார், மற்றபடி இவர் என் மேலே அன்பாக இருந்ததுனால தானே எங்களுக்குள்ள குழந்தை உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 6 மாதம் தள்ளி இருந்தேன்னு சொன்னீங்க, விவாகரத்து தொடங்கினதுக்கப்புறம் ஒன்றாவே இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எப்படி குழந்தை உருவாயிருக்கும்? உங்கள் 2 பேர்த்துக்கும் பிடிக்கவே இல்லை அப்படின்னு தானே சொன்னீங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் பிடிச்சதுனால தானே சந்தோஷமாக வாழ்ந்து ஒரு குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. மனோஜுக்கு அதுலேருந்து என்ன ஒரு பதில் சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியவே இல்லை. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. அப்போ தான் இந்த மாதிரி மனோஜை பற்றி ரோகிணி எல்லாமே அங்கே சொன்னதுனால உடனே அந்த கடையை ரோகிணியோட பேரில் எழுதி வைக்க சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, உன்னை நம்ப முடியாது, நீ ஏற்கனவே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, அதனால் நீ ஷோரூம் வச்சு நடத்திட்டு இருக்கிறதா உன் ஒய்ஃப் சொன்னாங்க, அந்த கடையை உன் ஒய்ஃப் பேரில் நீ எழுதிடணும். இப்போ அந்த குழந்தைக்கு முழு பொறுப்பும் நீ தான், அந்த குழந்தையோட அப்பா நீ தான், இந்த விவாகரத்து கேஸை நான் ரத்து பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், அப்படி உங்கள் அம்மா தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா 2 பேரும் தனியாக போய் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அப்படிலாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அப்படிலாம் நீ சொல்ல முடியாது, இதெல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு முன்னாடி நீ யோசனை பண்ணியிருக்கணும், இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு தானே விவாகரத்து கேட்டு வந்தீங்க, அதுக்குள்ளேயும் என்ன உங்களுக்கு, அதுக்குள்ளேயும் நீ தானே இப்படி பண்ணியிருக்க, குழந்தை உருவாகிற அளவுக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு சார் அது தெரியாமல் என்ன தெரியாமல், இங்கே பாரு இந்த கடையை இந்த பொண்ணு பேரில் எழுதி வச்சிடணும், அவ்வளோதான்,
இதுக்கு மேலே ஏதாவது பேசின அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும். இங்கே பாருமா, நீ இவங்க வீட்டில் போய் இரு. அப்படி ஏதாவது ஒன்று பிரச்சனை அப்படின்னா தனியாக போயிடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி மனோஜ்கிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் அப்படின்னு மிரட்டி விட்டு தான் அனுப்புகிறாங்க. உடனே இங்கே ரோகிணியும் பயங்கர சந்தோஷத்தோட வெளில வராங்க. மனோஜுக்கு எதுவுமே புரியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரோகிணியே நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா கனகா வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சிரும். 10 லட்சம் ரூபாய் பணம் வந்து நம்ம திருப்பி கொடுத்துடலாம். செலவு பண்ணலை. ஆனால் கனகாவும் நம்மளுக்கு ஒய்ஃப் ஆகிடுவாளே. இப்போ 2 கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஜட்ஜு சொன்ன மாதிரி நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம்னா இப்போ நம்ம வீட்டில் போய் அம்மா கிட்ட என்ன சொல்லுவோம்? அங்கே வேற நான் இல்லைன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு வந்தேன். ரோகிணி திரும்பவும் வீட்டுக்கு வந்தானா கண்டிப்பாக அம்மா பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. இவளோட சேர்ந்து நம்மளே வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. இப்போ அந்த கடையை வேற ரோகிணியோட பேர்ல எழுதி வைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாரு. உடனே ரோகிணி வந்துட்டு, மனோஜ் எப்படி நீ இப்படிலாம் பேசுற? உன்னை நம்பி தானே நான் வந்தேன். ஆனா எனக்கும் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உனக்கு எப்படி இப்படிலாம் சொல்ல மனசு வந்தது? இது நம்மளோட குழந்தை மனோஜ். ஏற்கனவே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இப்போ நம்மளுக்குள்ள உருவாயிருக்க நம்மளோட குழந்தை மனோஜ். என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிட்ட? சரி பரவாயில்ல, நீ உங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த மாதிரி பண்ணேன்னு எனக்கு தெரியும். நான் இப்போவே நான் கிளம்பி வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இப்போல்லாம் வர வேண்டாம், அப்புறமா நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மனோஜ், இதில் உன்னோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணி வந்துட்டு கடையை நீ என் பேரில் தான் எழுதணும். ஏன்னா நீ உங்கள் அம்மாவுக்காக மாற்றி மாற்றி பேசுவ. அதனால் என்னோட குழந்தை, அதாவது நம்மளோட குழந்தைக்கு நம்ம ஏதாவது சேஃப்டியாக இருக்கணும்ல. நீ எப்போ வேணாலும் என்னை வந்து பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் என் குழந்தைக்கு அப்புறம், என் குழந்தை என் வயிற்றுல வளருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க.